வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் உதவி செய்யாமல் வீரப்பன் அவ்வளோ நாள் அங்கே சர்வே பண்ணியிருக்க முடியாது. வீரப்பனுக்கு யானை எங்கே இருக்குது, எத்தனை யானை இருக்குது, அந்த யானையினுடைய தந்தை எந்த அளவுக்கு இருக்குது, என்னுடைய லிமிட் எது, என் லிமிட்டை கடந்து வேறு லிமிட்டுக்குள்ளே போய் சுட்டு கொன்று அல்லது அந்த லிமிட்டுக்கு ஓட்டிகிட்டு போய் அங்கே சுட்டு கொன்றுலாம் சொல்லி காசு வாங்கியிருக்காங்க. சோமசேகர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எம்எம்எல்சியில் இருந்திருக்கார், ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர். அவர் பகிரங்கமாகவே வீரப்பன் குழுவுக்கு ஆதரவு செஞ்சிருக்கார். ஒரு கொலை எப்படி செய்யணும், அந்த கொலையினுடைய எந்த பகுதி இல்லைன்னா நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாமே அவர் சொல்லியிருந்திருக்கார். சந்தனக்கட்டைங்கிறது கர்நாடக மாநிலத்தினுடைய ராமாபுரம் ரேஞ்சில் 2 செக் போஸ்ட் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ள வரதுக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்கு. இந்த 100 கிலோமீட்டர்ல காட்டுக்குள்ள இருந்து வெளியில் வர்றதுக்கு 100 வழியில் இருக்கு. அந்த வழியை அவங்க லாரியில கட்டையை வெளியே எடுத்து போவாங்க. 4வது முறை தான் இந்த இடத்துல கட்டை போடுறதுங்கிறது காவல்துறையால கண்டுபிடிக்க முடியும். 4வது முறை வீரப்பன் அந்த பக்கம் வர மாட்டார், இன்னொரு இடத்துக்கு போயிடுவார். இந்த ராஜகுமார் கடத்தலுக்கு பிறகு பெங்களூர்லேருந்து ஒரு அமைப்புகளை சேர்ந்தவங்களாம் வந்து வீரப்பனை சந்திச்சாங்க. அவங்க வாக்கி டாக்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த வாக்கியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ரிப்பீட்டர்லேருந்து வரக்கூடிய சில செய்திகளும் போலீஸ் என்ன கோட் வேர்டில் பேசிக்கிறாரு கேட்டிருக்காங்க. அவர் வந்து போகிற இடத்துக்கு வர இடங்களுக்கெல்லாம் சகுனம் பார்ப்பார். போயிட்டு இருக்கிற பாதையில் பறவைகள் குறுக்க போகிறது அல்லது விலங்குகள் கத்துறது அல்லது ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுறதை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. அந்த மாதிரி சில நேரங்களில் போகிற இடங்களில் சிக்கல் நடந்திருக்குது அல்லது சாத்தியம் இல்லாமல் போயிருக்கு. குறிப்பாக வேட்டைக்கு போகும்போது வீரப்பனுக்கும் இந்த காவல்துறைக்கும் அந்த பகை எங்க ஆரம்பிச்சது, எப்போ ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் அதான் முதல்ல வீரப்பன் தன்னுடைய எதிராளிகள்னு சொல்லக்கூடிய ஆளை கொள்றாரு. கொல்லும்போது அவர் மேலே வழக்கு வருது. வழக்குக்காக போலீஸார் போகிறாங்க. போகும்போது 2 வெவ்வேறு அணி ஆயிடுறாங்க. எப்படியும் கொலை செய்துட்டு தப்பிச்சு விடுறவரும் அவரை பிடிக்க போகிற அரசு அதிகாரியும் 2 வெவ்வேறு அணிகள் ஆயிடுறாங்க இல்லையா. இந்த அதிகாரிகளுடைய விசாரணை முறை மாற மாற போட்டி அதிகமாகுது. விசாரணைக்கு வந்து அல்லது கைது செய்ய வரக்கூடிய அதிகாரிகளை கொள்ள ஆரம்பிக்கிறார். இது அப்படியே தொடர ஆரம்பிச்சிருது. இங்கே தான் அவங்களுக்குள்ள மோதல் வருது. சார், அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா, வீரப்பனால இந்த சந்தன மரம் கடத்துற வீரப்பன் அப்படிங்கிறது தான் எல்லாருமே முதல்ல சொல்றது, சந்தன மரம் கடத்தல் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சந்தன மரம் கடத்துறதை இல்லை யானை தந்தமாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி வெளியே கொண்டு போறாரு? அந்த டைம்ல போலீஸ்க்கும் அவருக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் எதுவுமே வரலையா? அப்போ இல்லை, நம்ம சொல்லக்கூடியது நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் முதல்ல 500 கிலோமீட்டர் நீளமுடைய அந்த காடு. இது 4 மாநிலங்கள் வருது. ஆந்திராவிலேருந்து கேரளா வரைக்கும் வருது. அகலம் 100 கிலோமீட்டர் வருது. இந்த 100 கிலோமீட்டர்லேயே 2 மாநிலங்களுடைய எல்லை வருது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தினுடைய ராமாபுரம் பகுதி அனூர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேஞ்சில் 2 செக் போஸ்ட் வச்சுருப்பான் கர்நாடகாக்குள்ளே போகிறதுக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே வரதுக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த காட்டுப்பகுதியை ஒட்டி இருக்கிறது அந்தியூர் ரேஞ்ச், சென்னம்பட்டி ரேஞ்ச், குளத்தூர் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு 3 ரேஞ்ச் இருக்குது. இந்த 3 ரேஞ்சினுடைய அகல நீளம் 100 கிலோமீட்டர் வருது. இந்த 100 கிலோமீட்டரில் காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு 100 வழியில் இருக்குது. இதில் 2 வழியில் தான் செக் போஸ்ட் வச்சுருப்பான். செக் போஸ்ட் இல்லாமலே 98 வழி இருக்கு. அந்த வழியை அவங்க லாரியில் கட்டையை வெளியே எடுத்து போவாங்க. 1 முறை 2 முறை 3 முறை போனதுக்கப்புறம் 4வது முறை தான் இந்த இடத்துல கட்டை போடுறதுங்கிறத வனத்துறையாலையோ அல்லது காவல்துறையாலையோ கண்டுபிடிக்க முடியும். 4வது முறை வீரப்பன் அந்த பக்கம் வர மாட்டார், இன்னொரு இடத்துக்கு போயிடுவார். அப்போ அவங்க தடுக்க முடியாது. இவங்க கொண்டுட்டு போகக்கூடிய கட்டை இந்தியாவுடைய அரசியலமைப்பு அந்த மாதிரி இருக்குது. சில கேலி கூத்தா கூட இருக்கும். ஏற்றுமதிக்கான தடை போடுவாங்க. வெங்காயம் ஏற்றுமதிக்கு தடை போட்டுருவான். இங்கே மார்க்கெட் ரேட்டு குறையுன்னு நம்ம அதிகாரிகள் பெரிய வெங்காயத்துக்கு தடையாக சின்ன வெங்காயத்துக்கு தடையாக 2ஐயும் நிறுத்திடுவான். அப்போ சின்ன வெங்காயத்தினுடைய விலை இங்கே வீழ்ச்சியாக இருக்கும், வெளிநாட்டில் தேவை அதிகமாக இருக்குது, இதை விட மாட்டாங்க. அந்த மாதிரி சில முரண்பாடான சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்குது. அந்த அடிப்படையில் சந்தனக்கட்டைங்கிறது தமிழ்நாடு கர்நாடகாவில் தடை செய்யப்பட்டது. அதை வச்சுருக்கிறது சட்டவிரோதம். லைசன்ஸ் வாங்கி தான் வச்சுருக்கணும். அது அரசினுடைய சொத்து. கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் அந்த மாதிரி கிடையாது. அப்போ கேரளாவில் இந்த சந்தன எண்ணெய் எடுக்கிற ஆலைகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்காரனும் கர்நாடகாரனும் கேரளாவில் போய் அமைச்சிட்றான். இங்கே இருக்க தொடர்புகள் மூலமாக கேரளாவுக்குள்ள அந்த கட்டை கொண்டு போனால் அங்கே அது சட்டவிரோதம் இல்லை, முடிஞ்சு போச்சு, அவன் அரசிக்குவான். இந்த அடிப்படையில் எந்த மாநிலத்தில் அதுக்கு பிரச்சனை இல்லையோ அந்த மாநிலத்தில் ஃபேக்ட்ரியை போட்டு இங்கேருந்து கடத்தி அங்கே கொண்டு போயிடுறாங்க. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்படியே அந்த இடத்துல சந்தனக்கட்டை வச்சுருக்க இடத்துல நீங்கள் ஆய்வுக்காக போனாலும் அவன் ஏற்கனவே தமிழ்நாடு அரசனுடைய வனத்துறை அல்லது கர்நாடக வனத்துறையிலேருந்து ஒரு 40 டன் அல்லது 50 டன் கட்டையை எடுத்திருப்பான். அந்த கட்டையில் ஒரு 10 டன்னை அரைச்சிட்டு 30 டன்னை ஸ்டாக் பர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகிற 4 டன் இருக்கு இல்லையா, அந்த 4 டன் ஏற்கனவே அரைச்ச 10 டன்னில் 4 டன் அப்படின்னு கணக்காட்டிடுவான். சந்தனக்கட்டை கர்நாடகாவுக்குள்ளே போனால், சந்தனக்கட்டை கேரளாவுக்குள்ளே போச்சுன்னா போகிறதுக்கு முன்பாகவே தகவல் போயிடும். எவ்வளோ கட்டை வருது, எவ்வளோ அந்த கட்டையினுடைய தகுதி எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் போயிடும். அதுக்கு தக்கபடி அங்கே மெஷின் ஆளெல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. போனோடனே மெஷினில் போட்டு அரைச்சிருவாங்க. அரைச்சிட்டாங்கன்னா ஏற்கனவே அரைச்ச கட்டையை இந்த கட்டையாங்கிறத நீங்கள் சோதனையில் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ போகிற அதிகாரிகளை திருப்பி அனுப்பிடுவாங்க. அதிகாரிகள் அவங்களை பிடிச்சிட்டு வந்தாலும் சட்டத்தின்படி அதை நிரூபிக்க முடியாது.
இந்த மாதிரி தான் கடத்தல் அப்படிங்கிறது. கடத்தலுக்கான எல்லா அடிப்படை ஏற்பாடுகளையும் யார், வியாபாரி, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற வக்கீல், அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற அரசு அதிகாரிகள், வனத்துறையினர், இவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கடத்தல் நீங்கள் தடுக்க முடியும்? இப்படி தான் கடத்தல் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்போ அந்த சந்தனக்கட்டையாக இருக்கட்டும், இந்த யானையோட தந்தம் இதெல்லாம் வந்துட்டு அவர் இதெல்லாம் கொண்டு போகும்போது அந்த டைம்ல போலீஸ்க்கும் அவருக்கு ஒரு சின்ன பந்தம் ஏதாவது இருந்துச்சா? எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கான ஒரு பந்தம் ஏதாவது ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பந்தம் இருந்துச்சு. அது அதிகாரிகளுடைய சுயநலம் தான். அதிகாரிகள் நமக்கு அதர் சைடு இன்கம் தேவையில்லை, அரசு கொடுக்குற சம்பளமே போதும், நமக்கு என்ன கடமை, நமக்கான என்ன சட்டம் விதிக்கப்பட்டிருக்குது, என்ன வகுத்து கொடுக்கப்பட்டிருக்குது, அதன்படி செய்யலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா சரியாக இருக்கலாம். இவங்க அதை தாண்டி தங்களுடைய சுயநலத்துக்காக காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீரப்பனுக்கு யானை எங்கே இருக்குது, எத்தனை யானை இருக்குது, அந்த யானையினுடைய தந்தை எந்த அளவுக்கு இருக்குது, என்னுடைய லிமிட் எது, என் லிமிட்டை கடந்து வேறு லிமிட்டுக்குள்ளே போய் இருக்கும்போது சுட்டு கொன்று, அல்லது அந்த லிமிட்டுக்கு ஓடிட்டு போய் அங்கே சுட்டு கொன்றுலாம் சொல்லி காசு வாங்கியிருக்காங்க. இருந்திருக்கு. ஏன்னா அதிகாரிகளுடைய துணையும் வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு குற்றவாளி உருவாகவே முடியாது. உருவானாலும் தொடர்ந்து இவ்வளோ நாள் சர்வே பண்ண முடியாது. அதுதான். ஏன்னா எல்லாருமே கேட்குறது என்னன்னா, அந்த டைமில் அதுக்கான புரிதல் எல்லாமே இல்லை. இப்போ இதுக்கான அந்த வீடியோஸ் எல்லாம் வரும்போது எப்படி ஒருத்தரால் இவ்வளோ நாட்கள் வந்து சந்தன மரமோ இல்லை யானையோட தந்தத்தையோ வந்து தொடர்ந்து வந்து கடத்தி கொண்டு போக முடியுது? ஏன்னா எந்த ஒரு அதிகாரியோட துணை இல்லாமல் யாராலும் இது பண்ண முடியாதுல்ல. கர்நாடக காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நம்ம பேசும்போதும் சரி, நான் என்னுடைய நூலுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகள் தொடர்ந்து கர்நாடக வனத்துறை, தமிழ்நாடு வனத்துறை, கர்நாடக காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை எல்லார்ட்டையுமே பேசினேன். பேசும்போது அங்கே இருக்கிற அதிகாரிகளும் சரி, இங்கே இருக்கிற அதிகாரிகளுமே சொல்லுவாங்க, ஒத்துக்குவாங்க, எங்கள் அதிகாரிகள் தான் கெடுத்தாங்க அப்படின்றது. குறிப்பாக சோமசேகர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எம்எம்எல்ஸில் இருந்திருக்கார், ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர். அவர் பகிரங்கமாகவே வீரப்பன் குழுவுக்கு ஆதரவு செஞ்சுருக்கார். ஒரு கொலை எப்படி செய்யணும், அந்த கொலையினுடைய எந்த பகுதி இல்லைன்னா நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாமே அவர் சொல்லியிருந்திருக்காரு. அந்த கட்டத்தில் நடராஜன் ஒரு வக்கீல் இருந்திருக்காரு, அவரும் அவங்க எல்லாமே சேர்ந்து ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் வீரப்பனை பிடிக்கணும், கைது பண்ணணும், யானை வேட்டையை தடுக்கணுங்கிற முயற்சி பண்ணும்போது அவருடைய எல்லையை கடந்து வீரப்பன் இருந்துகிட்டு இருக்கிற அந்த எல்லையில் இருந்த பல அதிகாரிகள் வீரப்பனுக்கு உதவியாக இருந்திருக்காங்க, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமே இருந்திருக்காங்க. அது எல்லாமே இருந்திருக்கு. அந்தந்த அதிகாரிகள் யாரெல்லாம் வீரப்பனுக்கு உதவியாக இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் என்னுடைய நூலில் ஆதாரப்பூர்வமாகவே பதிவு பண்ணியிருக்கேன். வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் உதவி செய்யாமல் வீரப்பன் அவ்வளோ நாள் அங்கே சர்வே பண்ணியிருக்க முடியாது. சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த ஒருத்தவர், ரொம்ப படித்தவரும் கிடையாது, படிப்பறிவு இல்லாத ஒரு ஆள் தான், ரொம்ப புஜிட்டிக்கான ஆள், அதாவது ரொம்ப உடல் வந்து ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது, ஒல்லியான ஒரு தேகம் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி இப்படிலாம் யோசிச்சாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அது படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், படித்த எவ்வளோ பேர் முட்டாளாக இருக்கான், படிப்பே இல்லாத எவ்வளோ பேர் புத்திசாலிகளாக அறிவாளிகளாக இருந்திருக்காங்க. இந்த இடத்துல வீரப்பனை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவு ரொம்ப இல்லை, சுத்தமாகவே இல்லை. அவர் பள்ளிக்கூடத்துக்கு பக்கமே போனதில்லை. பிற்காலத்தில் காட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு எழுத படிக்கணுங்கிற அந்த அவசியம் வந்ததுக்கு பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறார், அவருடைய ஆர்வத்தின் மேல் இருந்த ஈடுபாட்டில் கற்றுக்கிறாரு. ஆனால் வேட்டையும் காடும் அவருக்கு பிறப்பிலேயே ரத்தத்தில் ஊறி போனது. அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றா அவர் கற்றுக்கிறார், அவ்வளோதான். அதே காலகட்டத்தில் அடுத்தடுத்த நிலையில் வரும்போது நீதிமன்றம் எப்படி நடந்துகிட்டு இருக்கும், அரசியலமைப்பு எப்படி நடந்துகிட்டு இருக்குது, சட்டமன்ற நாடாளுமன்றங்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்குது, போலீஸினுடைய கட்டமைப்புகள் என்ன, வனத்துறையினுடைய கட்டமைப்புகள் என்னங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காரு. உள்ளபடியே நம்ம சொல்ல போனால் நல்ல கல்வி அறிவும் வெளியுறவு தொடர்பும் இருந்ததுன்னா வீரப்பன் ஒரு பெரிய லெவலில் அரசியல்வாதியாகவோ அல்லது திரைத்துறை சார்ந்தோ, ஏன்னா அவர் திரைப்படத்தில் நடிக்கணுங்கிறதுலாம் ரொம்ப அதீதமான ஈடுபாடு வச்சுருந்தோம், அதெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு நபராக வந்திருப்பார். அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே முடங்கி போயிட்டார், அவ்வளோதான். சார் இயற்கை அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு இதாக இருந்துச்சு சார்? அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் இயற்கையை நம்பி தான் எதாக இருந்தாலும் போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாள் இப்படி இருக்கும், இன்றைக்கி வந்து நேரம் இப்படி இருக்கும், இன்றைக்கி இங்கே போகலாம் வரலாம் அப்படிங்கிறதுல. ஸோ இந்த இயற்கை அப்படிங்கிறது அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்த ஒரு இதாக இருந்துச்சு சார்? இல்லை, அவர் வந்து போகிற இடத்துக்கு வர இடங்களுக்கெல்லாம் சகுனம் பார்ப்பார், அது உள்ளபடியே உண்டு. சகுனங்கிறது நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி சோழி உருட்டி போட்டு பார்க்குறது அல்லது கல்லை எடுத்து போட்டு பார்க்குறது அப்படிங்கிறது கிடையாது. போயிட்டுருக்கிற பாதையில் பறவைகள் குறுக்க போகிறது அல்லது விலங்குகள் கத்துறது அல்லது இயற்கையாக கால் தடுக்கிறது அல்லது ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுறதை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பார். அந்த மாதிரி சில நேரங்களில் போகிற இடங்களில் சிக்கல் நடந்திருக்குது அல்லது சாத்தியம் இல்லாமல் போயிருக்கு. குறிப்பாக வேட்டைக்கு போகும்போதே துப்பாக்கி தவறி கீழே விழுந்துனாவோ அல்லது போகும்போது வேறு ஏதாவது முள்ளிலையோ மற்ற கொடிகள்லையோ துப்பாக்கி பட்டு இழுத்துனாவோ அது ஒரு தடையாக நினச்சிக்குவாங்க, இது ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ட்டு. அன்றைக்கி போனாங்கன்னா வேட்டையில் விலங்கையோட கிடைக்காம போகலாம். அல்லது இவங்க போய் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய விலங்குகள் ஏதாவது ஒன்று, மதம் பிடிச்ச யானையோ அல்லது ஒரு கூட்டமாக இருக்கிற காட்டெருமையோ திரும்ப இவங்க பக்கம் ஒடியாந்துடலாம். அந்த மாதிரி இடையூறு ஆகியிருந்திருக்கு. இதையெல்லாம் கணக்கில் பார்த்து இந்த மாதிரி ஒரு தடுதல் வந்துன்னா நம்ம போகக்கூடாதுங்கிற நிலைக்கு வந்துடுறாரு. இயற்கை அவருக்கு பாதுகாப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது வீரப்பனுக்கு மட்டுமல்ல, காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே இயற்கை ஒரு பாதுகாப்பாக இருக்கும்.
குறிப்பாக சொல்ல போனோம்னா மழை வருது அப்படிங்கிறது நமக்கு உணர்ந்துக்க முடியாது. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே வாழக்கூடியவங்களுக்கு மழை வந்துட்டு இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் வருது, இந்த இடத்துக்கு அது எவ்வளோ நேரத்தில் வரும், வந்தால் எவ்வளோ நேரம் மழை பெய்யும், அதை பற்றிய புரிதல் அவங்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த மழை வருதுங்கிறது அவங்க அனுமானித்து தயாராகுங்கிறதுக்குள்ளே இங்கே மழை வந்துடும். அதுக்குள்ளே செட்டெல்லாம் விரித்து நம்ம உட்கார்றதுக்கு படுக்கிறதுக்கு பொருள் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு முடிச்சுருவாங்க. அது வீரப்பனுக்கு மட்டுமல்ல, காட்டுக்குள்ளே இருக்கிற பொதுவாக எல்லாருக்குமே இயற்கை அவங்களுக்கு எதிராக இருக்குதா, சாதகமாக இருக்கா, சாதகமாக இருந்தால் நம்ம இதை செய்யலாம், எதிராக இருந்தால் அதை செய்யக்கூடாதுங்கிறது அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கும். சார் அதே மாதிரி சார் நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருந்தேன், வீரப்பன் வந்து மெடிமிக் சோப்பில் தான் குளிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து சொல்லியிருந்தாங்க. இல்லை, அது மெடிமிக் சோப்பு அப்படிங்கிறது அவர் விரும்பி குளிக்கிறதுலாம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் அவருக்கு அந்த சோப்பு யாராவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய கடைகளில் அதிகப்படியாக லக்ஸ் கிடைக்காது. வேறு இந்த புதுசாக நம்ம பேசிகிட்டு இருக்கிற பல சோப்பெல்லாம் கிடைக்காது. அதிகமாக அங்கே இருக்கிறன்னா சந்திரிகான்னு ஒன்று இருக்கும். அது கிட்டத்தட்ட கேரளா ஒட்டி இருக்கிற தமிழ்நாடு காட்டுப்பகுதியில் எல்லா ஊர்கள்லேயும் இருக்குது. பவுடரில் பான்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த சந்திரிகாவுக்கு விட்டு அடுத்தது சொல்லப்போனால் மெடிமிக் சோப்பு அங்கே இருக்கும். இந்த மாதிரியான சோப்புகளை யாரோ ஒருத்தர் ஒரு இடத்துல வாங்கி கொடுத்துக்கலாம், அதில் இவருக்கு ஒரு ஈடுபாடு வந்துருக்கலாம். அந்த அடிப்படையில் அடுத்தடுத்து வாங்கும்போது இந்த சோப்பு இருந்தால் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இவங்க சொன்னாலும் வாங்குறவனுடைய மனநிலை தான். அவன் எதை வாங்குறானோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். அந்த அடிப்படையில் அவர் குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் வரைக்குமே இல்லை மெடிமிக்ஸ் அவர் அதிகமாக பயன்படுத்தி. வெளியே இருந்து பொருட்கள் எப்படி சார் உள்ளே கொண்டு வருவாங்க? இந்த மாதிரி சோப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே இருந்து வாங்கிட்டு காட்டுக்குள்ளே வரும்போது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமாக? வெளியிலேருந்து வரதுங்கிறது காட்டுக்குள்ளே பல ஊர்கள் இருக்குது. அந்த ஊருக்கு ஒரு 10-15 சின்ன சின்ன கிராமங்களுக்கு தாய் கிராமம் ஒரு ஊர் இருக்கும். அந்த 15 கிராமங்களில் வந்து கடைகள் இருக்காது, பெரும் மக்கள் மட்டும்தான் 15 வீடு 20 வீடு இருப்பாங்க. அந்த தாய் கிராமமாக இருக்கிற அந்த 15 ஊருடைய தாய் கிராமத்தில் ஒரு 4-5 மளிகை கடைகள், 1-2 டீ கடை, ஒரு டெய்லர் கடை, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற அந்த மளிகை கடையில் எது பெரிய கடை, அந்த கடையில் மொத்தமாக ஒரு கடையில் 15-20 சோப்பு தான் வச்சுருப்பான். அதில் ஒரு 5 சோப்பு வாங்குற மாதிரி ஒரு ஆள் அனுப்புவாங்க. அவன் போய்ட்டு அவனுக்கு தேவையான அந்த பொருள்களோட ஒரு கையில் 2 கையில் தூக்கிட்டு வர அளவுக்கான பொருள்களை மட்டும் வாங்கிட்டு வருவான். அந்த மாதிரியான பொருள் உள்ளே வந்துடும். சில நேரங்களில் வீரப்பனுடைய குழுவில் 60 பேர் 70 பேர் இருந்த அந்த காலகட்டங்கள் எல்லாமே வீரப்பனுடைய குழுவை சேர்ந்த ஒருத்தரோ 2 பேரோ காட்டிலேருந்து வெளியில் வந்து அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அந்தியூர், மேட்டூர், குளத்தூர், சாமராஜநகர், கொள்ளையாள் இந்த மாதிரி மலையை ஒட்டி இருக்கிற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு பொருள்கள் எல்லாமே வாங்கி தேவையானது. ஆனால் பொருள் அவங்க வச்சுருக்கிற பொருள் வாங்குறதுக்கே 5-6 மணி நேரம் ஆகிடும். அரிசி ஒரு இடத்துல வாங்குவாங்க, மளிகை பொருள் ஒரு இடத்துல வாங்குவாங்க, காய்கறி ஒரு இடத்துல வாங்குவாங்க, எண்ணெயெல்லாம் ஒரு இடத்துல வாங்குவாங்க. இது எல்லாம் வாங்கி அங்கே மொத்தமாகவே. ஆமாம், 60 பேர் 70 பேருக்கு தேவையான பொருள் வாங்கும்போது 1 மாதம் 2 மாதத்துக்கு தேவையான வாங்கும்போது ஒரு டிராக்டரில் வர்ற அளவுக்கு அல்லது ஒரு ஆட்டோவில் ஏற்றுற அளவுக்கு. அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான சின்ன ஆட்டோக்கள் கிடையாது. அப்போ இந்த 407 ஒரு வேன் இருக்குது, அதுக்கு முன்னே மெட்டடார்னு ஒரு வேன் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வேனை பார்ப்பாங்க. அந்த வேனுக்கான வாடகை ஒரு 200 300 வரும். எந்த ஊருன்னு சொன்னாங்கன்னா கர்நாடகாவாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய எல்லையில் இருக்கிற ஊர். அந்த ஊரில் ஒரு விசேஷம் நடக்கும், அல்லது ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கும், அல்லது அந்த இடத்துல ஒரு கருங்கல் குவாரி இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு வேலை நடக்கிற இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த வேன்காரர் ஒரு 300 400 வாடகை பேசி வருவாங்க. அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு இடத்துல வண்டி இங்கே நிறுத்திடுங்க அப்படிம்பாங்க. அவன் ஏன்னு கேட்பான். அந்த வழியாக போனீங்கன்னா ஒரு கிராமம் உள்ளே இருக்கும். நாங்கள் இந்த வழியாகவே எடுத்துகிட்டு போயிடுறேன், எங்கள் ஆளுக்கு வந்துடுவாங்க, நீ இங்கேயே நிறுத்தி இறக்கி வச்சுன்னா அவன் டிரைவரை பொறுத்த வரைக்கும் அவனுடைய டார்கெட்டுக்கு மேலே போனால் வாடகை சேர்த்து கேட்பான். குறைவான தூரத்துலேயே இறங்குறா இறக்கி வச்சுருங்கன்றான். இறக்கி வச்சுட்டு அவன் திரும்பி போயிடுவான். அந்த மாதிரி இறக்கி வச்சதுக்கு பிறகு இவங்க அந்த வேன் அங்கே வந்து நிற்கும் போதே அந்த இடத்துக்கு வர சொல்லி இந்த வீரப்பன் குழுவை சேர்ந்து ஒரு 15 பேர் காட்டுக்குள்ள இருப்பாங்க. இவங்க பக்கத்தில் போவாங்க, இந்த பொருளை இறக்கி வச்சோன்னே இவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. வேன் டிரைவர் போன ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த பொருளெல்லாம் கீழே போயிடும். ஸோ அதே மாதிரி வாக்கி டாக்கியுமே அந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குமே வந்துட்டு வெளியே போய் வாங்கிட்டு வர சூழ்நிலை தானே சார் இருக்கும்? இல்லை, வாக்கி டாக்கிங்கிறது அவங்க முதல்ல வாக்கி டாக்கி அவங்களுக்கு கிடைச்சது எஸ்பி ஹரிகிருஷ்ணாவை கொள்ளும்போது அவருடைய கார்லேருந்து ஒரு வாக்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது துப்பாக்கி குண்டு அங்கெல்லாம் அடிபட்டதில் முழுமையாக அது வேலை செய்யாது. ஏதாவது சத்தங்கள் சில நேரங்களில் வரும். அதாவது பக்கத்தில் ஒரு ரிசீவர் இருந்து அதனுடைய ஃப்ரீக்வன்சி இங்கே கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் சொரன்னு சத்தம் தான் அவர் கிடைக்காம போகாது. ரெண்டாவது அதுக்கு வந்து காரில் வைக்கிற பெரிய பேட்ரி வேணும். அந்த பேட்டரியில் தான் அது இயங்கும். அதனால் அவங்க செயல்படுத்த முடியல, அதை அப்படியே தூக்கி போட்டாங்க. அடுத்து ராஜகுமார் கடத்தலுக்கு பிறகு பெங்களூர்லேருந்து ஒரு சில அமைப்புகளை சேர்ந்தவங்களாம் வந்து வீரப்பனை சந்திச்சாங்க. அவங்க வாக்கி டாக்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அது 2 வாக்கி, இவங்களுடைய ஒரு வாக்கியிலேருந்து இன்னொரு வாக்கி கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கான ஒரு 1000 மீட்டர் தூரத்துக்கு ஃப்ரீக்வன்சிங் கவர் பண்ணக்கூடிய ஒரு வாக்கி கொடுத்துருந்தாங்க. இந்த வாக்கியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ரிப்பீட்டர்லேருந்து வரக்கூடிய சில செய்திகளும் வந்திருக்கு. அதையெல்லாம் இவங்க கேட்டிருக்காங்க. போலீஸ் என்ன கோட் வேர்டில் பேசிக்கிறாங்க கேட்டிருக்காங்க. தொடர்ந்து அதை பயன்படுத்த முடியல. ஏன்னா அவங்க கொடுத்துருந்தது வந்து சோலார் சிஸ்டத்தில் சார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரி.
அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணாங்கன்னா ஒரு நாள் இது செயல்படும். அடுத்த நாள் இரவு நேரத்தில் அது சார்ஜ் போடுறதுக்கோ மற்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் ஒரு குறிப்பிட்ட காலம் 2001 ஜனவரியிலேருந்து அதிகபட்சம் ஏப்ரல் வரையிலான அந்த காலகட்டங்களில் அவங்க வாக்கி டாக்கி வச்சுருந்தாங்க செயல்படக்கூடிய நிலையில். மற்றபடி அவங்ககிட்ட வாய்க்கெல்லாம் கிடையாது. அந்த கருங்குரங்குன்னு சொல்லக்கூடியது, அந்த குரங்குக்கு ஒரு 100 அடி 200 அடி தூரத்துக்கு முன்னால் ஒரு போலீஸும் துப்பாக்கியோட வர்ற ஒரு நிலைமையை பார்த்துனா எச்சரித்து கொடுக்கும். வீரப்பன் சார் ஆயிடுவார். ஆஹா, இது யாரோ 3வது ஆள் வர்றாங்க, போலீஸாக இருக்குன்ட்டு நேரி ஒரு மலை உயர்வான ஒரு இடத்துல உட்காந்துட்டு பார்த்தாங்கன்னா போலீஸ் வந்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த காலகட்டங்களில் காடு ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லலாம். வீரப்பன் இறந்ததுக்கு பிறகு காடு நாசமாயிட்டு இருக்குது. இதனுடைய விளைவு என்ன? காட்டு விலங்குகளுக்கு உணவில்லாத ஒரு சூழல் வரும். இந்த கத்திரிமலையில் இருந்தவங்களுக்கு தேர்தலும் தெரியாது, ஓட்டு போடவும் போனதில்லை, ரேஷன் கார்டும் கிடையாது. 2002 வரைக்கும் யாருக்குமே போலீஸ்னா என்ன, ராணுவம்னா என்ன, வீரப்பன்னா என்ன தெரியாது. இந்த மக்கள்கிட்ட யார் போய் கேட்டாலும் பசிக்குதுன்னா சோறு கொடுப்பான். ஒரு 100 ரூபா கொடுத்தா நல்லா இருக்குன்னு சாமி தான். வீரப்பன் போகிறாரு.